எனக்கு ஒரு கேள்வி, நம்ம நியூ இயர் ஆரம்பிக்கும்போது மட்டும் ஏன் நம்ம ஒரு கோல் செட் பண்றோம், அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஏன் ஏன் நம்ம இயருக்கு நடுவில் வர மாட்டேங்குது? அப்படியே வந்தாலும் 3 மந்த்ஸ் சேலஞ்ச், 6 மந்த்ஸ் சேலஞ்ச், 6 மாசத்துக்கு காணா போயிடு, 1 வருஷத்துக்கு காணா போயிடு அப்படிங்கிற ஒரு விஷயத்தெல்லாம் சொல்றாங்க. அந்த விஷயங்கள்லாம் அப்ளிகபிளா அப்படிங்கிற விஷயத்தை ஃபர்ஸ்ட் பார்ப்போம். அப்புறம் வந்து என்ன இந்த கோல் செட்டிங்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஷார்ட் டேர்மா லாங் டேர்மா தான் ஒர்க் ஆகுமா அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பார்ப்போம். நெக்ஸ்ட் என்னன்னா இந்த கோல் செட்டிங்கோட ஸ்ட்ராட்டஜிஸ் அப்படிலாம் என்ன அப்படிங்கிற விஷயத்த பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. ஸோ வீடியோக்குள்ள அந்த கோல் ஸ்ட்ராட்டஜி என்னன்னா ஸ்மார்ட் கோல் அப்படின்னே சாப்பியா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிடாதீங்க. என்ன விஷயம் அப்படிங்கிற விஷயத்த நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் வச்சு நான் சொல்கிறேன். என்ன ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் கோல், அது ஸ்மார்ட்னா ஸ்பெசிபிக், எம் ஃபார் மெஷரபிள், ஏ ஃபார் அட்டைனபிள், அச்சீவபிள் ஆர் அட்டைனபிள், அப்புறம் வந்து ஆர் ஃபார் ரெலவெண்ட், டி ஃபார் டைம் பாண்ட் அப்படின்னு சொல்ற விஷயத்த சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஸ்பெசிஃபிக் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ நீங்கள் வெயிட் லாஸ், நீங்கள் ஒரு பொண்ணுக்கு ப்ரப்போஸ் பண்ணுறீங்க, ஒரு குதர்க்கமான நீங்கள் ஒரு பொண்ணுக்கோ பையனுக்கோ ப்ரப்போஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுப்போம். அந்த கேர்ள் ஆர் பாய் உங்களுக்கு வந்து நீ ஓவர் வெயிட்டாக இருக்க, அதனால உன்னை எனக்கு பிடிக்கல அப்படிங்கிற ஒரு சேம் ரீசன் 2 பேருக்கு சொல்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த வச்சுப்போம். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நெக்ஸ்ட் பேர் என்ன, உங்களோட கோல் என்னவா இருக்கும், வெயிட் லாஸ் பண்ணணும். அந்த வெயிட் லாஸை எப்படிலாம் பண்ணலாம், அந்த வெயிட் லாஸ்ங்கிறது தான் ஸ்பெசிஃபிக். இந்த வெயிட் லாஸை எப்படிலாம் நம்ம பண்ண போகிறோம் அப்படிங்கிற விஷயத்த இந்த வீட்டில் நான் இந்த லுக்கில் இருப்பேன் அப்படிங்கிற ஒரு டார்கெட் தான் மெஷரபிள். நீங்கள் இப்போ என்ன அச்சீவபிள் அப்படிங்கிற பார்க்கும்போது இந்த நான் ஒரே வாரத்தில் 10 கிலோ குறைச்சிருவேன் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக லாஜிக்கலே இல்லாத விஷயம். நீங்கள் வந்து இதற்கான எஃபெக்ட் வந்து நீங்கள் போகிறது எப்படின்னா அச்சீவபிள்னா வாரத்துக்கு என்னால் ஒரு 1/2 கிலோ இல்லைனா 1 கிலோ நல்லா குறைக்க முடியும், 1/2 kg or 1 kg என்னால் குறைக்க முடியும் அப்படிங்கிற விஷயம் தான் அச்சீவபிள். அப்புறம் வந்து ரெலவெண்ட், அதாவது நீங்கள் உங்கள் பாய் ஃப்ரெண்டு ஆர் கேர்ள் ஃப்ரெண்டு அப்புறம் வந்து நீங்கள் இம்ப்ரெஸ் பண்ண ஆளுங்க வந்து உங்களுக்கு பிடிக்காம போகிறாங்க அப்படிங்கிறதுக்காக மட்டும் நீங்கள் வந்து அந்த வெயிட் லாஸை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வந்து அவங்க போனவங்க திரும்பி வந்துட்டாங்கன்னா அந்த வெயிட் லாஸை பண்ண மாட்டீங்க, பார்த்துக்கங்க. ஏன்னா உங்களோட ஹெல்த்துக்காக நீங்கள் அதை பண்ணீங்கன்னா மட்டும்தான் இந்த வெயிட் லாஸ் வந்து வெயிட் லாஸாக இருக்கும். ஸோ உங்களுக்கும் அந்த யூஸ்ஃபுல்லாக உங்களோட பெஸ்ட் வெர்ஷன் ஆஃப் செல்ஃபில் நீங்கள் இருப்பீங்க. அப்புறம் வந்து டைம் பாண்ட், இந்த டைம் பாண்ட் அப்படிங்கிற விஷயத்த வந்து எப்படின்னா வந்து நீங்கள் ஒரு கேமே எடுத்துக்கிறோன்னா இந்த நேரத்துலேருந்து இந்த இப்போ கிரிக்கெட் ஆரம்பிச்சோன்னா நீங்கள் நாள் ஃபுல்லாக விளாண்டுக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா இந்த பேர்னா உங்களுக்கு கோல் டைம் எண்டே கிடையாது அப்படின்னா கேம் போர் அடிச்சிடும். அதே மாதிரி தான் லைஃப்பும் இந்த வெயிட் லாஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தும். இப்போ லைஃப்பில் நம்ம வந்து ஒரு விஷயத்தை நம்ம அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறோன்னா ஒரு குறிப்பிட்ட டைமுக்குள்ளே நம்ம பண்ணிட்டோம்னா மட்டும்தான் அந்த விஷயம் வந்து உங்களுக்கு அச்சீவபிள் ஆகும், உங்களோட ரெலவெண்ட்டில் உள்ள விஷயமாகவும் நீங்கள் அதை பண்ணீங்க அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். இல்லைனா இந்த டைமில் நான் இப்போ கிளிக் பண்ணி என்னால் பண்ண முடியல அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னீங்கன்னா வந்து உங்களால் வந்து அடுத்த ப்ரோக்ரஸால் அதாவது உங்களுக்கு மோட்டிவேஷன்ஸ் லெவல்ஸ் வந்து கம்மியாக வாய்ப்பு இருக்குது. இந்த ஸ்மார்ட் கோலை அச்சீவ் பண்ணுறதுக்குன்னே ஒரு சில ப்ராசஸ் இருக்குது. இப்போ வந்து என்ன இந்த டைமில் நான் ஒர்க் அவுட் பண்ணணும்னு நினச்சேன், அதாவது நான் இப்போ வெயிட் லாஸுக்கு சொல்லிட்டு இருக்கேன், நீங்கள் எதில் வேணால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. எப்படின்னா இந்த இதில் நான் வந்து இந்த டைமில் பண்ணணும்னு நினச்சேன், என்னால் அந்த டைமில் பண்ண முடியல, அதனால் நான் இந்த அந்த மசிலையே நான் ட்ரைன் பண்ண சொல்ல போகிறேன் அப்படிங்கிறத விட்டுட்டு என்னால் காலையில் ஒர்க் அவுட் பண்ண முடியல, நான் அதனால் ஈவினிங் ஒர்க் அவுட் பண்ணுறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து அடுத்த ஃப்ரீ டைமில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கிட்டீங்கன்னா வந்து பேர் என்ன உங்கள் கன்சிஸ்டன்சி மிஸ் ஆகாது. ஸோ அப்புறம் வந்து ஸ்டே ஃப்ளெக்சிபிளாக இருங்க. அப்புறம் வந்து பேர் என்ன உங்களோட சின்ன சின்ன வெற்றியையுமே வந்து கொண்டாட பழகிக்கோங்க. ஏன்னா நம்மளை வந்து யாருமே வந்து மோட்டிவேஷன் பண்ணி சூப்பர்ப்பா அப்படின்னு சொல்லி உங்களை வந்து தூக்கி விடுறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. ஏன்னா நீங்கள் தான் உங்களை தூக்கி விடணும், உங்களை நீங்கள் தான் செலிப்ரேட் பண்ண கற்றுக்கணும். அப்போ தான் உங்கள் லைஃப் வந்து ஹாப்பியாக இருக்கும். இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ணுற ப்ரோக்ரஸ்லாம் எதுக்கு நம்ம பண்ணுறோம், ஏன் நம்ம பண்ணுறோம் அப்படிங்கிற விஷயமே வந்து உங்களுக்கு தெரியாமல் போயிடும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து சின்ன சின்ன விஷயத்தையும் ப்ராசஸ்க்கு வந்து ப்ரோக்ரஸ் பண்ண கற்றுக்கோங்க. ட்ராக் பண்ண கற்றுக்கிட்டிங்கன்னா ப்ரோக்ரஸ் பண்ண கற்றுக்குங்க. அந்த ப்ரோக்ரஸுக்கு தேவையான விஷயம் ட்ராக் பண்ணுறது. ட்ராக் பண்ண கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களால் வந்து பேர் என்ன நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு உங்களால் போக முடியும். அப்போ தான் உங்களால் உங்களோட விஷனை வந்து அடைய முடியும். விஷனை அடைஞ்சால் மட்டும்தான் லைஃப்பில் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆனீங்க அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் உங்களுக்கு கிடைக்கும். இந்த இயரில் நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க, ஏன் ஸ்பெசிஃபிக்காக நான் அந்த நியூ இயர் ஆரம்பிக்கிற டைமில் நான் அந்த ஒரு வீடியோவை அப்லோட் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னா, ஏன்னா நம்ம வந்து வருஷத்துக்கு இடையில எப்போ வேணால் நம்ம முடிக்கலாம். அதாவது ஸ்பெசிஃபிக்காக அந்த கோல் செட்டிங் அப்படிங்கிற விஷயத்தை வந்து நம்ம இப்போ என்ன நியூ இயர் டைமில் தான் பார்க்குறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒரு சில ஆக்டிவிட்டிஸ் சொல்லுது. அது மட்டும் இல்லாமல் உங்களோட சேர்ந்து நான் டெவலப் ஆகணும் அப்படிங்கிற விஷயத்த வந்து நான் ஆசைப்பட்றேன். அதாவது இந்த மாதிரி ஃபேஷன், க்ரூமிங், அப்புறம் வந்து இந்த மாதிரி செல்ஃப் டெவலப்மெண்ட் கண்டென்ட்லாம் போடுற என்ன ஒரு ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் என்னென்ன இம்ப்ரூவ் பண்ணலாம், எப்படிலாம் இந்த வீடியோ நெக்ஸ்ட் வீடியோ என்னென்ன டாபிக் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் கமெண்ட்டில் பண்ணுற ஒவ்வொரு கமெண்ட்டும் எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ அடுத்த வீடியோவில் பார்ப்போம் கைஸ்.